ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஒரு எம்மியான ஒரு ஸ்வீட்டு தாங்க. சேமியாவில் பண்ணியிருக்கோம். சேமியா கேசரி தாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா கேசரி பண்ணுறதுக்குங்க முதல்ல ஒரு தவாலங்க 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் ஒதுக்கினோடனே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதே தவாலங்க 1 கப் அளவு சேமியா சேர்த்துருக்கேங்க. சேமியா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கலர் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாருங்க, நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே தவாலங்க 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றுறேங்க. 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்தோடனே நான் குங்குமப்பூ சேர்க்குறேங்க. இது கலருக்காக நான் சேர்க்குறேன். நீங்கள் கேசரி பவுடர் கலர் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க. கொதித்து வரப்போது நம்ம சேமியா சேர்த்துடலாங்க. சேமியா சேர்த்து நல்லா வேக விடுங்க. சேமியா வேகணும். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா சேமியா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணுங்க. பாருங்கள், சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா மெல்ட் ஆகிடுங்க. மெல்ட் ஆகி நல்லா பாருங்கள் இறுகிடும். பாருங்கள், இப்போ கேசரி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் இருக்குல்ல, அதை சேர்த்துடலாங்க. வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.